இப்போ குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு இத்தினூண்டு தான் வயிறு இருக்குன்னா அவ்வளோதான் பால் கொடுக்கும். எங்ககிட்ட இவ்வளோ பால் இருக்குங்க எல்லாத்தையும் மூளை சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி மூளையும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. சிலது தான் அதால ப்ராசஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட ஏஐ இருக்குன்றதுனால மொத்தத்தையும் அந்த குழந்தையோட மூளையில நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. அந்தந்த டைம்ல அது தான் கத்துக்கணும். மூளைக்கு சில கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். இந்த டைம்ல மொழி வளரும். இந்த டைம்ல அந்த குழந்தை அம்மாவ பார்த்து சிரிக்கும். இந்த டைம்ல அந்த குழந்தை ஸ்ட்ரேஞ்சர பார்த்து பயப்படும். இந்த டைம்ல அந்த குழந்தைக்கு எழுத வரும். அப்படிலாம் சிலது இருக்கு இல்லையா? அதுக்கு உட்பட்டு மட்டும் தான் நம்ம சொல்லி தரணும். அதுக்கு உட்பட்டது வீட்லயே நடக்குதுன்ற பட்சத்துல, எதுக்கு நீங்க வெளியில போய் ஆர்டிபிஷியலா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? அது அவசியம் இல்லை. சில வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு இருந்தா, இந்த கமர்ஷியல் வீட்ல கிடைக்காத வாய்ப்புகள ஒருத்தங்களுக்கு அது வீட்ல கிடைக்கல, இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த மாரி எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் குடுத்தா தான் அதோட இயல்பு வாழ்க்கையில பொழைக்க முடியும்னா, அந்த குழந்தைக்கு அது ஓகே. எல்லா குழந்தைக்கும் இது குடுத்தே ஆகணும். இல்லன்னா அந்த குழந்தை பொழைக்காதுன்னு சொல்றது பொய். இப்ப இல்ல சில அப்படி சில சொல்லுவாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ல சொல்லுவாங்க. இது போடலன்னா நீங்க அழகாவே இருக்க மாட்டீங்க. அப்படி எல்லா பெண்களும் அத வாங்கி போட்டுப்பாங்க. அது மாரி பெண்களை ரொம்ப ஈஸியா இன்செக்யூர் ஆக்கிற முடியும். இத செய்யலன்னா நீ நல்ல தாயே இல்ல. இது செய்யலன்னா உன் புள்ளைக்கு அறிவே வளராதுன்னா பயந்துருவாங்க. இது குடிச்சா தான் டாலரன்ட் ஸ்ட்ராங்கர் ஆக முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இது ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணா தான் உங்க குழந்தை ஜீனியஸ் ஆகணும். எதுக்கு என் புள்ள ஜீனியஸ் இல்ல ஆகணும்? அதான் அந்த போட்டி உலகத்துல அதுலருந்து மேல வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணாதா? ஹெல்ப் பண்ணாது. இதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லவே இல்ல. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்கள இப்படி போய் நச்சரிக்காதீங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு டைம் இருக்குல்ல, என்ன பண்ணுதுன்னு தெரியல. எனக்கு போர் அடிக்குதுன்னு ஒரு குழந்தை இருந்தா, அப்பதான் அந்த குழந்தை இன்வென்டிவா யோசிக்கும். ஒரிஜினலா யோசிக்கும். தனக்கானத தானே கண்டுபிடிக்கும். அதனால அன்ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரீ ப்ளே டைம் குடுங்க. திரும்ப திரும்ப கிளாஸ்ன்னு போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இது ஸ்ட்ரக்சர் தானே. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இத நீ செய்யணும். அதுல ஒரு மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் நீ சூப்பரா செய்தேன்னு நாங்க ரேட்டிங் குடுப்போம்னா, திரும்ப திரும்ப அந்த குழந்தை காம்படிட்டிவா ஒரு ராட் ரேஸ்க்குள்ள ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு செய்கைய தான் நம்ம செய்றோம். இது ஒரு நல்ல தாய் தன் குழந்தைக்கு இந்த சுமைய குடுக்கக்கூடாது. பிரெயின் ட்ரெய்னிங்னா இப்ப பேசவே முடியாத குழந்தைக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு, சவுண்ட்ஸ் எல்லாம் குடுத்து, அந்த குழந்தைய கொஞ்சம் மேலும் மேலும் மெருகேத்தி தேத்தி வரதுக்கு உண்டான அப்படி ஒரு கமர்ஷியலைசேஷன் நடக்குது. எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக்க முடியல இந்த உலகத்துல. எல்லாரும் ஒரே ஒரு குழந்தை தான் பெக்குறாங்கன்றதுனால, அந்த குழந்தை இப்ப வந்து ஒரு கன்சியூமர். அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் குழந்தை பேர சொல்லி அம்மாங்களுக்கு வைக்கலான்னு இந்த உலகம் பாக்குது. அப்ப அம்மா எவ்வளவு உஷாரா இருக்கணும். இதெல்லாம் என் குழந்தைக்கு ஒண்ணும் தேவையில்ல. என் குழந்தை ஜீனியஸ் ஆகணும்னு என்ன அவசியம்? ஜீனியஸ் எல்லாம் என்ன சந்தோஷமாவா இருக்கிறாங்க? என் புள்ள சாதாரணமா சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு ஒரு தாய் நினைக்கணும்ல. ஒரு அம்மாவோட ஆம்பிஷன அதிகப்படுத்தி, மிகைப்படுத்தி அந்த அம்மாவையும், அந்த குழந்தையும் ஒரு ப்ராடக்ட்டா இவங்க கன்வெர்ட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாரி சாதாரணமா இருக்கிறது ரொம்ப சலிப்பா இருக்கு. நார்மல் இஸ் ஆனா நார்மல் தான் நல்லது. நார்மல் போர் அடிச்சா கூட, அதுதானே அவங்க மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதற்காக தான் நாங்க இவ்வளவு மெனக்கெடுறோம்.